சோலை ராணி ஒரு பொண்ணு சிவகாசி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ரீசெண்டா சூசைட் பண்ணிக்கிச்சு. சரி என்னடா இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம்ல வழக்கமா. சரி சர்ச் பண்ணி பார்த்ததுல கேட்கும் போதே என்னடா இதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஆண் நண்பர் கூட க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இல்ல பக்கத்துல இருக்க சர்க்கிள்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு அவங்க மாமாவுக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கு, என்னால வெளியில போக முடியல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்னை யாரு எங்க பார்த்தாலுமே இதை பத்தி தான் பேசுறாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி கடைசியா ஒரு மெசேஜ் ஒன்னு அமைச்சிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்தும் போயிடுச்சு. சரி அந்த எதை பேஸ் பண்ணிடா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு 1 இயர் முன்னாடி ஒரு சீனியர் பையனோட வந்து ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருக்கு. நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து அது இப்ப ரீசெண்டா சர்க்குலேட் ஆகி அந்த காலேஜ் ஃபுல்லா வந்து பரவி வைரல் ஆகி அதை வந்து அவங்க வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ்ல. உங்களுக்கு தெரியும் டிபிக்கலா வந்து ஒரு சிட்டில இருக்கிற பேரண்ட்ஸ்ன்றவங்க வேற, அவங்களே இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப ஜட்மெண்டலா இருக்காங்க. ஒரு விஷயத்த வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது 100% வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு பிளைண்டா நம்புறாங்க. நீங்க இன்னும் வில்லேஜ் சைட்லாம் போனா சொல்லவே தேவையில்ல, அது வந்து மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிட்டு இருக்கிறவங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்ட உடனே வந்து கண்டிப்பா அந்த பொம்பளை பிள்ளைய வந்து நீ ஏமா அப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ணுன்னு ஒரு 2 கேள்வியாவது எவனா சுத்துப்புறத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்டிருப்பான். வீட்டுல கேட்கலாலுமே சுத்துப்புறத்துல கேட்டிருப்பான். அந்த பொண்ணு மனசு உடஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு ரீசெண்டா சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. இப்போ நீங்க கூகுள்ல போய் சோலை ராணி சர்ச் பண்ணாலே அது ரொம்ப ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்கிற விஷயம். அந்த காலேஜ்ல வந்து இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. வெளியில வந்துட்டு அந்த காலேஜ் வந்து காலவரையின்றி மூடிட்டாங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவா இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இப்போ முன்னாடி மாதிரி கிட்ஸ் கிடையாது. இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. ரெண்டாவது டெக்னாலஜியுமே டெவலப் ஆயிடுச்சு. எல்லாருமே சோஷியலைஸ் ஆயிட்டாங்க. நிறைய வெளியில போய் பழகுறாங்க, கத்துக்கிறாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கே தெரியுது. சோ ஜென்சி கிட்ஸ்ன்றவங்க ஓகே ஃபைன். முன்னாடினா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னா வீட்டுல காலகாலமா பண்ணாமலே வச்சிருந்திருப்போம். அதுக்கு ரீசனே நமக்கு தெரியாது, ஆனா நம்ம பண்ணாம தான் இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கே தெரியுது. கெட்டதா இருந்தாலும் சம்டைம்ஸ் பண்றாங்க, நல்லதா இருந்தாலும் சரி ஓகே பண்ணி ஒரு 4 பேருக்கு இது பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க பண்ண விஷயத்தினால, இந்த காலேஜ்ல இருந்து பண்ண விஷயத்தினால அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. இவங்க மேல தப்பா அவங்க மேல தப்பா. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, எங்க காலேஜ் ரொம்ப ரெப்யூட்டட் காலேஜ், எங்களுக்குன்னு ஒரு வந்து கௌரவம் இருக்கு, மான மரியாதை இருக்கு, அதெல்லாம் நாங்க வந்து கெட விட மாட்டோம், நாங்க வந்து கண்டிப்பா இந்த வீட்டுல சொல்லுவோம் அப்படின்றாங்க. உங்க சைட்ல பார்க்கும்போது இது கரெக்ட், அது உண்மையா இருந்ததுன்னா. ஆனா அது உண்மையா இல்லாத பட்சத்துல உங்களோட ஈகோவாலேயோ இல்ல அந்த பொண்ணை வந்து ஏதாவது வந்து நம்ம பேசிருச்சு, நம்மளை எதிர்த்து பேசிருச்சு அப்படின்றதுனால நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றதுனால நீங்க ஒரு விஷயத்த பண்ணிருந்தீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. பிளைண்டா பேரண்ட்ஸ் நம்புறது ஒரே விஷயம், பசங்க விஷயத்துல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் அவங்க நம்பி அனுப்புறது.